வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி, பொருள் ஈட்டுவதில் அறம் வேண்டும். மனிதர்கள் தேவைகளை மீறும்போது செயல் விளைவு தத்துவத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு மனிதருக்குள்ளாக இயற்கையாக இயங்கிக் கொண்டிருக்கும் அறிவாகிய மென்பொருள் சாஃப்ட்வேர் தவறாமல் தன் வேலையை ஆரம்பிக்கிறது. அதாவது அந்த இடத்தில்தான் கர்ம வினை என்ற பதிவுகளை பதிவு செய்ய தொடங்குகிறது. புத்திசாலித்தனமாக என்னுடைய பொருளை வைத்துதானே அளவு முறை மீறுகிறேன் என்று சிலர் கூறுவார்கள். இதனை சற்று ஆழ்ந்து சிந்திப்போம். தேவையின் அடிப்படையில் பொருள்களை ஈட்டும் பொழுது அதிலே சீரமைப்பு கட்டாயம் அவசியமாகிறது. மகரிஷி அவர்கள் பொருட்களை சம்பாதிப்பதில் அளவு முறை வேண்டும் என்று சொல்லவே இல்லை. பொருள்கள் ஈட்டுவதில் 2 நிபந்தனைகளை மட்டுமே இருக்கிறது என்று கூறினார். பிறருக்கு துன்பம் கொடுத்து பொருள் ஈட்டக்கூடாது. பிறரது உடலையும் மனதையும் துன்புறுத்தி பொருள் ஈட்டுதல் கூடவே கூடாது என்றும், நமது உடலையும் உயிரையும் கெடுத்து பொருள் ஈட்டக்கூடாது. தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிர் ஆற்றலையும் அளவுக்கு மீறி விரயம் செய்து பொருள் ஈட்டுதல் என்பதும் கூடாது என்று கூறினார். ஆனால் இன்றைய காலத்து மனிதர்கள் இவை 2இல் மட்டுமே பொருள் ஈட்ட முடிகிறது என்று கூறும் நிலை இருக்கிறது. சிலர் தன் உழைப்பை பற்றி கூறும்போது என் உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்வார். கடுமையாக உழைத்து களைப்புடன் வீட்டிற்கு வரும் ஒருவர் அவர் பெற்ற களைப்பினால் ஏற்பட்ட உணர்வுகளால் வீட்டில் உள்ளவர்களை பார்த்து உங்களுக்கெல்லாம் பொறுப்பு இருக்கிறதா என்று பிதற்றுவார். அந்த வீட்டில் உள்ள பெரியவர், உன்னை உயிரை கொடுத்து யார் சம்பாதிக்க சொன்னது? உயிர் வாழ்வதற்காக சம்பாதிக்க வேண்டும் என்று கூறினாலும் அதனை விளங்கிக் கொள்ளும் பக்குவம் அவரிடம் இருக்காது. சிலர் அடைமொழியில் ஹெல்த்தை கொடுத்து வெல்த்தை கூட்டிக் கொள்கிறான் என்பார்கள். கடைசியில் சேர்த்து வைத்த பொருட்களை எல்லாம் சிறப்பு மருத்துவமனைகளில் கொடுத்து பல நாள் மருத்துவம் செய்து பலன் இல்லாமல் வெளியே வரும்போது இறந்து போய் சடலமாய் வந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைய மனிதர்கள் வாழ்கிறார்கள். நமது உடல் திறன், அறிவின் திறனை வைத்துக்கொண்டு அறத்தின் அடிப்படையில் எவ்வளவு பொருள் வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். அதில் தவறு இல்லை. ஆனால் அந்த பொருட்களை செலவு செய்யும் போது சீரமைப்பு என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும். ஈட்டிய பொருளை செலவு செய்யும் முறைகளிலும் வழிகளிலும் சீரமைப்பினை கடைபிடிக்க வேண்டும். அதாவது அறநெறிகளின் முக்கிய அங்கமான ஈகைக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை தலைப்பு பொருள் ஈட்டுவதில் அறம் வேண்டும். இப்போ இவ்வளவு காலமாக சமுதாயம் எப்படி பார்க்கிறது இந்த அறம் என்ற வார்த்தையை என்று சொன்னால், அதாவது பொருள் ஈட்டுவது எப்படி வேணாலும் ஈட்டிக்கொள்ளலாம், அதன் பிறகுதான் அறம் என்பதை பற்றியே சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த சமுதாயம் பார்க்கிறது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், எப்படி வேண்டாலும் பொருள் ஈட்டிக்கொள்கிறார்கள். அதன் பிறகு இதில் ஒரு பகுதியை ஈகை செய்து விடுகிறேன். கோவிலில் இறைவனுக்கே அதில் பங்கு வைத்து கொடுத்து விடுகிறேன். அப்படி என்று அதன் பிறகுதான் அறம் என்பதை பற்றியே சிந்திக்கிறார்கள். ஆனால் மகரிஷி அவர்கள் பொருள் ஈட்டும் போதே அங்கு அறம் வேண்டும் என்று சொல்லுகிறார். பொருள் ஈட்டும் போது மட்டுமல்ல, மனிதன்
வாழுகின்ற வாழ்க்கை என்பதே அறத்தில் இருக்க வேண்டும். அதாவது வாழ்க்கையில் ஒரு பகுதி அறம் என்று சமுதாயம் பார்க்கிறது அல்லவா? அப்படி அல்ல. வாழ்க்கையே அறம் என்று பார்க்க வேண்டும். இதுதான் வேதாத்திரியம். எந்த இடத்திலும் அந்த அறநெறி என்பது ஒவ்வொரு செயலிலும் அது நம் முன் வந்து நிற்க வேண்டும். இதுதான் நமது வேதாத்திரிய வாழ்க்கை தத்துவம். சரி, இப்போ இந்த இடத்துல அதாவது தேவையை மீறி நாம் செயல் செய்யும்போது அது எந்த இடத்துல அப்படின்னா, தேவைக்காக பொருள் ஈட்டுகிறோம், தேவையை மீறி அனுபவம் செய்யும்போது அங்கு என்ன ஆகிறது? அங்கு கர்மவினை என்பது தொடங்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த பதிவுகள் பதிய தொடங்க ஆரம்பித்து விடுகிறது. இப்ப இதை கூட இந்த சிந்தனையிலே ஒரு அறிவு என்ற மென்பொருள் அதை பதிவு செய்து விடுகிறது என்று சொல்லுகிறோம் அல்லவா? இன்னைக்கு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சம் முழுவதும் இந்த தேவையை மீறியதற்கான பதிவு செய்யக்கூடிய அந்த மென்பொருள் இடைவிடாது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய இறையாற்றல் இந்த மென்பொருள் கெப்பாசிட்டி பத்தாது போல் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு மனிதன் தேவையை மீறி செயல் செய்கிறார். தேவையை மீறி செய்கிறோம் என்பதே தெரியாமல் தேவையை மீறியதை மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். சரி சரி, இந்த இடத்துல எங்கு நமக்கு ஒரு சிந்தனை, ஒரு அளவு முறை வேண்டும் என்று பார்த்தால், செலவு செய்வதில் அங்கு தேவை அளவில் நிறுத்தக்கூடிய விழிப்பு நிலை வேண்டும். சரி, பொருள் ஈட்டுவதில் இப்போ நாம இவ்வளவு செலவு செய்தால் போதும் என்று சொல்லுகிறீர்களே, தேவை அளவில் அந்த செலவு செய்தால் போதும் என்று சொல்கிறீர்களே, அப்படி என்றால் நான் தேவை அளவுக்கு மட்டும் பொருள் ஈட்டிக் கொண்டு அதையும் நான் நிறுத்தி விடுகிறேன், அங்கும் விழிப்போடு நின்று நிறுத்தி விடுகிறேன் என்று சொன்னால் அது ஆகாது. அது அப்படி அல்ல. அங்கு என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், பொருள் ஈட்டுவதில் என்பது எதன் அடிப்படையில் இருக்கிறது என்று சொன்னால், இந்த இயற்கை நமக்கு கொடுத்த உடலின் திறன், அறிவின் திறன், இந்த இரண்டின் திறன் கொண்டு கர்மயோகம் என்ற அடிப்படையில் இந்த கர்ம வினை, அதாவது கர்மம் செய்தல் என்ற அடிப்படையில் செய்வது, அதன் மூலமாக பொருள் ஈட்டுவது என்பது இருக்கிறது. அப்ப அங்க எது அளவு முறை, எந்த இடத்தில் அங்க விழிப்புணர்வு என்று பார்த்தால், அந்த உடலின் திறன், அறிவின் திறன், அதை முழுமையாக பயன்படுத்தி நீ எவ்வளவு பொருள் வேண்டாலும் ஈட்டலாம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய கண்டிஷன் என்ன? ரெண்டு சொல்லியிருக்கு. அடுத்தவங்களை துன்பம் கொடுக்க கூடாது, நம்மையும் துன்பப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இந்த இரண்டு தான். இப்போ இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, ஆமாம், எனது உடலையும் உயிராற்றலையும் சிரமப்படுத்தி நான் என்ன பண்ணக்கூடாது? பொருள் ஈட்டக்கூடாது. உயிரை கொடுத்து சம்பாதிக்கிறேன்னு உழைக்கிறார்களே, அதெல்லாம் தவறு. எனது உடலையும் எனது மனதையும் உயிரையும் கெடுத்துக்கொண்டு சம்பாதிக்க கூடாது. ரைட். அப்படி இருப்பவர்களெல்லாம் இப்பொழுது எப்படி சம்பாதிக்கிறார்கள் என்று பார்த்தால், பிறரது உடலையும் பிறரது மனதையும் வருந்தச் செய்து சம்பாதிக்கிறார்கள். அது இதுல என்னன்னா, நேரடியாக ஒரு மனிதனை துன்பம் கொடுத்து பொருள் ஈட்டுவது என்பது ஒன்று இருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், இப்பொழுது ஒரு பொருளை விற்பனை செய்கிறார்கள், அதில் பாதிக்கு பாதி உடலை கெடுக்கக்கூடிய கலப்படம் செய்து சம்பாதிக்கிறார்கள் என்று சொன்னால், நேரடியாக மனிதர்களை துன்புறுத்தி பொருள் ஈட்டுவது என்று எடுத்துக்கொள்ளலாம். இன்னொன்று என்ன என்று சொன்னால், இதுதான் ரொம்ப நாசூக்கா செய்கிறது.
தான் சுகமாக உட்கார்ந்து கொள்வார், தனது குடும்பம் சுகமாக இருந்து கொள்ளும், எந்த வேலையும் செய்ய மாட்டார்கள், தனது உடலையும் மனதையும் வருத்த மாட்டார்கள். ஆனால் தனக்கு கீழே பணியாளர்கள் என்று வைத்துக்கொண்டு அவர்களை கரும்பு சாறு புளியக்கூடிய சக்கையாக புளிவது போல அவர்களது உடலையும் மனதையும் வருந்து செய்து அவர்களை வேலை செய்ய வைப்பார்கள். அடுத்தவங்களை வேலை நிறைய வாங்கி தான் சுகமாக இருந்து கொள்வது, இப்படி இருக்கக்கூடிய வேலையும் நடக்கிறது. ஆனால் மகரிஷி அவர்கள் தெளிவாக கூறுகிறார்கள், நீங்க நேரடியாகவோ மறைமுகமாகவோ, இப்போ இதுல நான் நல்ல பொருளைத்தான் வியாபாரம் செய்கிறேன், நல்லதுதான் செய்கிறேன் என்று சொன்னாலும் அதை இந்த பணியாளர்களுடைய உடலையும் மனதையும் வருந்த செய்து அதை நீங்கள் செய்யும் பொழுது அங்கும் நாம் என்ன செய்கிறோம்? துன்பம் கொடுத்துதான் அதை பொருளீட்டுகிறோம். அப்ப இந்த 2 நிபந்தனைகள் இருக்கிறதே மிக 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 அவசியம். இதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பொருள் ஈட்டுவது என்பதில் ஒழுக்கம் என்பது இருக்க வேண்டும். தனக்கோ பிறருக்கோ துன்பமாகாத நிலையில் பொருள் ஈட்ட வேண்டும். இதுதான். இப்போ சமுதாயத்தில் பார்த்தோம்னா, ஒரு சாரார் தன்னுடைய உயிரை கெடுத்து பொருளீட்டுகிறார்கள், ஒரு சாரார் பிறருடைய உழைப்பை அவர்களை துன்புறுத்தி பொருளீட்டுகிறார்கள், இன்னும் ஒரு சாரார் எதுவும் செய்வதில்லை, அந்த கர்மயோகத்துக்கே வருவதில்லை. அவர்கள் பரம்பரையாக வந்த சொத்துக்களை வைத்துக்கொண்டு எதுவும் செயலே செய்யாமல் அவர்கள் வாழ்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அங்கும் அது தவறாக மாறிவிடுகிறது. சரி, அப்ப இந்த இடத்தில் பொருளீட்டுதல் என்பது அதில் அளவு கிடையாது, ஆனால் அதில் ஒழுக்கம் என்ற அறம் வேண்டும். அப்ப பொருள் ஈட்டுவதில் அறம் வேண்டும் அல்லவா? ஆமாம். சரி, நான் அறத்தோடு பொருள் ஈட்டி விட்டேன், அந்த பொருளை நான் அனுபவிக்கிறேன், அறத்தில் ஈட்டிய பொருளைத்தானே நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, ஆமாம், அறத்தில் ஈட்டிய பொருளைத்தான் நீங்கள் அனுபவிக்கிறீர்கள், அதற்காக தேவை மீறி அதை அனுபவிக்கவும் கூடாது. அப்ப இந்த இடத்துலதான் என்னையா அந்த அறநெறி, வேதாத்திரி சொல்லியிருக்கிற அறநெறி, அறம்னு சொல்லிட்டீங்க, அறத்தின் அடிப்படையில் பொருள் ஈட்டினேன், அப்புறம் நான் அனுபவிக்கிறப்பையும் அதுல தேவையோட நிறுத்திக்க அப்படின்னு சொன்னா, அப்புறம் மிச்சத்தை நான் என்ன பண்றது, எதுக்காக நான் சம்பாதிக்கணும் என்று கேட்டால், அந்த இடத்தில் தான் வேதாத்திரியம் என்ன சொல்லுகிறது? அப்பா, ஏற்கனவே நீ சஞ்சித பிராரப்த கர்மம் என்று வைத்துக் கொண்டிருக்கிறாயே, உனக்கு துன்பம் வர இருக்கிறதே, அதையெல்லாம் வரவிடாமல் தடுப்பதற்கான புண்ணியம் என்ற செயலை செய்து கொள் என்று அதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது. வேதாத்திரியம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது பாருங்கள். ரொம்ப 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 தெளிவாக இருக்கிறது. சுருக்கமாக என்று இந்த சிந்தனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையையே அப்படியே சித்தரித்து காட்டக்கூடிய சிந்தனையாக அமைகிறது இந்த சிந்தனை. சரி, அப்ப அந்த இடத்தில் தேவையளவில் செலவு செய்து கொள், அது உன்னுடைய ஒழுக்கத்தின் அடிப்படையில் பொருள் ஈட்டியதாக இருந்தாலும் சரி, அப்போ அதில் அதிகமாக இருப்பதில் ஈகை செய், அங்கு ஈகை செய். ஈகை என்பது இங்குதான் தொடங்க வேண்டும், இங்குதான் தொடங்க வேண்டும். அதனாலதான் மகரிஷி அவர்கள் அறநெறி என்பதில் ஒழுக்கம், கடமை, ஈகை அந்த வரிசையை அற்புதமாக அமைத்திருக்கிறார். ஒழுக்கம், கடமை, ஈகை. அப்ப ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும் என்பது முதல்ல, அதிலிருந்து நேரடியாக ஈகைக்கு போயிடக்கூடாது, கடமைக்கு வந்துதான் ஈகைக்கு போக வேண்டும். அப்ப இந்த இடத்துல நிறைய பேர் இன்னைக்கு தவறுகிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த ஈகை என்பது இருக்கிறது, அதையே கடமையாக மாற்றிக்கொள்கிறார்கள். அப்படி என்றால் கடமை ஈகை என்று எதற்கு தனித்தனியாக அறநெறி என்பதற்கு கொடுக்க வேண்டும்? எதுக்கு கர்மயோகம் என்று ஒன்று வைத்திருக்க வேண்டும்? அங்கும் தவறாகி விடுகிறது. மகரிஷி சொல்வார்கள், கல்வி என்பதை எழுத்தறிவு, மொழியறிவு, அதுக்கப்புறம் இங்கிட்ட என்ன சொல்வாரு, இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு. சரி,
நடுவில் ஒன்று இருக்கும், தொழில் அறிவு என்று சொல்லுகிறார். அப்ப அந்த தொழில் அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அது எதை சார்ந்தது? கடமையை சார்ந்தது. அந்த இயற்கை தத்துவ அறிவும் ஒடுக்கப்பழக்க அறிவும் ஈகையை சார்ந்தது. அப்படி போயிடும், ஈகையை சார்ந்தது. அப்ப நீங்க அந்த இடத்துல அந்த கடமை என்பதற்கான தொழிலறிவு என்பதும் வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு மகரிஷி? அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் யாருக்கும் துன்பம் கொடுக்காமல் நீங்கள் கடமை என்பதில் பொருள் ஈட்டக்கூடிய ஏதாவது ஒரு பணியை செய்ய வேண்டும், செய்து அதன் மூலமாகத்தான் வாழ வேண்டும். அது எங்க சொல்றாரு பாருங்க, எனது உடல் உழைப்பாலும் அறிவின் திறனாலும் பெற்ற பொருளை வைத்தே வாழ்வேன். அப்ப அந்த இடத்துல உடல் உழைப்பையும் அறிவின் திறனையும் சமுதாயத்தில் பொருளீட்டும் அடிப்படையில், கடமை என்ற அடிப்படையில் நீ செய்தே ஆக வேண்டும். அதன் பிறகு அந்த தேவைக்கு மேல இருக்கிறதெல்லாம் நீ ஈகைக்கு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ இதில் இப்பொழுதெல்லாம் என்ன சமுதாயத்தில் பார்க்கிறோம் என்று சொன்னால், நான் என்னுடைய பணியில், எங்களது ஆயுள் காப்பீட்டு பணியில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த அந்த அப்ளிகேஷன் அதை ஃபுல்லப் பண்ணும்போது உங்களுடைய தொழில் என்ன, வருமானம் என்ன என்று அதை கேட்டு நான் அதை டிக்ளேர் செய்ய வேண்டும். சிலர் தொழில் என்ன என்று கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள், நான் அறக்கட்டளை வைத்திருக்கிறேன், நான் கோயில் நடத்துறேன், கோயில் வச்சிருக்கிறேன், கோயில் நடத்துகிறேன் என்று சொல்லுகிறேன். கோயில்ல பூசாரியா வேலை செய்யறேன் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. அப்ப அது சம்பளம், அது தொழில். ஒருத்தர் என்ன சொல்றாரு, நான் கோயில் நடத்துகிறேன் என்று சொல்கிறார், கோயிலையே தொழிலாக நடத்துகிறேன் என்று சொல்கிறார். நான் சொந்த இடத்தில் கோயில் கட்டியிருக்கேன், அதில் வர்ற வருமானத்தை வச்சுதான் நான் குடும்பம் நடத்துகிறேன் என்று சொல்கிறார். இதையெல்லாம் நான் எழுதினேன் என்று சொன்னால் அது அங்கு குற்றமாகிவிடும். நான் அவர் கோயில் நடத்துவரையும் கோயில் பூசாரி என்று நான் மாற்றி எழுதுகிறேன். சமுதாயத்தில் அப்படி இல்லை. ஆனால் இப்படி ஆகிவிட்டார்கள். ஒருவர் சொல்லுகிறார், நான் அறக்கட்டளை நடத்துகிறேன், முதியோர் இல்லம் நடத்துகிறேன், இதுதான் என்னுடைய தொழிலுங்கிறாரு. முதியோர் இல்லம் நடத்துவது எப்படி தொழிலாக இருக்கலாம்? இப்போ முதியோர் இல்லம் என்பதை இப்போ அவர் பெய்டு முதியோர் இல்லம், அவர் பணம் வாங்கி கொண்டு முதியோர் இல்லம் நடத்தினால் அது தொழில், அது தொழில். அப்படி தொழிலாக அந்த முதியோர் இல்லம் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு ஏடிஜி கொடுக்க மாட்டாங்க, அரசாங்கம் அதை கொடுக்காது. ஆனால் அதையே அவர்கள் நன்கொடை வாங்கி கொண்டு இலவசமாக கொடுத்தார் என்றால் அங்குதான் ஏடிஜி கொடுக்கப்படுகிறது. அதுதான் சமுதாயத்தினுடைய நீதி. இப்போ என்ன செய்யறாரு, ஏடிஜி வாங்கிடுறாரு, நன்கொடையும் வாங்கிக் கொள்கிறாரு, அதில் அதை நடத்துகிறார், அதிலிருந்து பாதியை எடுத்து இவர் குடும்பத்தில் செலவு செய்கிறார். நீங்க என்னங்க தொழில் செய்றீங்க, இதுதாங்க தொழில் அப்படிங்கிறார். இப்போ இது எப்படி அந்த கர்ம யோகமாக எப்படி மாறும்? அப்ப இது நேரடியாக இப்படி வந்து அதன் மூலமாக தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது என்பது யாருக்கு பொருந்தும் என்று சொன்னால் ஒரே ஒருவருக்குத்தான் பொருந்தும். யாருக்கு என்று சொன்னால் சன்னியாசியாக ஆகிவிட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு அங்க கடமை தேவையில்லை. அவர்கள் நேரடியாக அந்த ஈகை என்ற தொண்டுக்கு வந்து விடலாம். அந்த தொண்டின் மூலமாக அவர்கள் தேவையை நிறைவு செய்து கொள்ளலாம். அப்படி தேவையை நிறைவு செய்து கொள்பவர்கள் எப்படி தேவையின் அளவில் மட்டும்தான் நிறைவு செய்து கொள்வார்கள். நாம் இப்பொழுதெல்லாம் பார்க்கிறோம், ராமகிருஷ்ண மடம், சிவானந்தர் மடம், எத்தனையோ இருக்கிறது. அவர்களெல்லாம் தொண்டு என்று வந்த பிறகு தனது தேவையின் அளவில் மட்டும் அதில் அவர்கள் பூர்த்தி செய்து கொள்வார்கள். ஆனால் இங்கே குடும்பம் என்று வைத்துக்கொண்டு, அறக்கட்டளை என்று வைத்துக்கொண்டு, இதில் எங்கள் குடும்பத்தின் தேவைக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்று சொன்னால் இப்ப அங்க என்ன ஆகிறது, அவர் கடமையிலிருந்து என்ன விலகிவிட்டார். கடமையே அவர் செய்யவில்லை. இது கடமை என்று சொல்லக்கூடாது. மகரிஷி அவர்கள் அதனால் தான் சொல்வார்கள், நான் முழுமையாக இங்க ஆழியார்ல வந்து இருந்துக்கிறேன் சாமி அப்படின்னு யாரையும் இங்க அலோவ் பண்ண மாட்டார். முதலில் குடும்பத்தை பார், குடும்ப கடமைகளை பார், அதன் பிறகு இது என்பது தொண்டுக்கு வந்துவிடு
என்று சொல்வார். அப்ப இல்லை என்று சொன்னால் குடும்ப கடமைகளை எல்லாம் முடித்து விட்டீர்களா, நீங்கள் அங்க தொண்டுக்கு வாங்க அப்படிம்பார். அவர் கூட கேட்டிருப்பார், சில பேரை கேட்டிருப்பார், உங்களுக்கு குழந்தைகள் இல்லை, கடமைகளும் முடித்து விட்டது, ஓரளவுக்கு பொருள் ஈட்டி விட்டீர்கள், காலத்துக்கும் பொருள் ஈட்டி விட்டீர்கள், குழந்தைகளே உங்களுக்கு இல்லை, நீங்கள் என்னோடு வந்து இருந்து கொள்ளுங்கள் என்று அழைத்திருக்கிறார். ஆனால் குடும்பத்தோடு இருப்பவர்களை இங்கு நீங்கள் வரக்கூடாது, இங்கு எப்படி வரணும், முழுமையாக வரக்கூடாது, பார்ட் டைமா தான் வரணும் அப்படிம்பார். அப்ப கடமையில கரெக்டா இருந்திருக்கிறார் மகரிஷி. ஆக இந்த பொருளீட்டுதல் என்பதில் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும். நேரடியாக அந்த அதாவது ஒரு சந்நியாசம் அடைந்தவர் அல்லது கடமைகள் முடித்தவர்கள் தான் அந்த தொண்டில் முழுமையாக முழு நேர தொண்டில் ஈடுபட வேண்டும். மற்றவர்கள் அந்த பொருளீட்டுதல் என்பதில் இந்த 2 கண்டிஷன்ஸ், அதோட பொருளீட்டி அந்த குடும்பத்தை நடத்த வேண்டும், அதன் பிறகுதான் ஈகைக்கு வர வேண்டும். அப்படி இல்லாமல் இந்த ஈகை தொண்டு என்பதையே நான் தொழிலாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் வேதாத்திரியத்தில் அது 100% தவறு என்பதை மகரிஷி அவர்கள் ஒவ்வொரு முறையும் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அப்படி யாரையும் நமது ஆழியார் ஆசிரமத்திலே அவர் அனுமதித்ததே கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பொருள் ஈட்டுவதில் அறம் என்பது இன்னும் பல கோணங்களில் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இன்றைய சிந்தனை சமுதாயத்துக்கு கண்டிப்பாக செல்ல வேண்டிய சிந்தனையாக இருக்கிறது. இப்பொழுது இந்த அறக்கட்டளைகள் நிறைய இருக்கக்கூடியதை இப்பொழுது அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது. எந்தெந்த அறக்கட்டளைகள் எல்லாம் இந்த அறக்கட்டளைகள் ஏடிஜி வாங்கி கொண்டு அது தனது குடும்பத்தையும் பராமரித்துக் கொண்டிருக்க, இதை எல்லாத்தையும் இப்பொழுது அவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் களை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம். அப்ப மனிதன் என்ன ஆகிவிட்டான் பாருங்கள். இதைத்தான் ஸ்மார்ட் ஒர்க், அதாவது எனது உடலையும் மனதையும் வர்த்திக்காம நான் எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்ப எல்லாத்தையும் நான் நல்லது செய்யறேன், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு அதுல 100 பேரை நல்லது செய்யறதுல செய்யுங்க, உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்று அவர்களை வேலை செய்ய வைத்துவிட்டு இவர்கள் சுகமாக இருந்து கொண்டு அந்த வருகிற வருமானத்தை நன்கொடையில் குடும்பம் நடத்துவது, சமுதாயத்தில் பெறக்கூடிய நன்கொடையில் குடும்பம் நடத்துவது, அந்த அந்த இடத்தில் நன்றாக நாம் விழிப்போடு இருக்க வேண்டும். சந்நியாசம் அடைந்த ஒருவர் மட்டுமே தனது தேவைகளை மினிமம் தேவைகளாக பயன்படுத்தி கொண்டு அந்த முழுமையான தொண்டில் இருப்பவர்கள், அந்த வயதினர் மட்டும்தான் அந்த நிலையில் இருக்க வேண்டும். மற்றவர்கள் எல்லாம் இந்த சமுதாய கடமை ஆற்றி பொருள் ஈட்டித்தான் வாழ வேண்டும். இதுதான் பொருள் ஈட்டுவதில் அறம் என்று வேதாத்திரியம் சொல்லுகிறது. அப்படிதான் நாம் அதை புரிந்து கொள்கிறோம். இந்த சிந்தனையை ஆழ்ந்து சிந்தனை செய்து பாருங்கள். இது சமுதாயத்துக்கு எடுத்து செல்லுங்கள். சமுதாயத்துக்கு இன்று கொடுக்கப்பட வேண்டிய சிந்தனையில் இது ஒரு முக்கியமான சிந்தனையாக என் மனதுக்கு தோன்றுகிறது. இந்த சிந்தனையை கொடுத்த ஐயா அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.